அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். குழந்தை பாட்டும் விளையாட்டும் பகுதி 3 கல்லாமண்ணா. ஓடி பிடிச்சு ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் எழுதினது இதை பற்றித்தான். இதெல்லாம் கோடைக்கால விடுமுறை விளையாட்டுக்கள். தினம் சாயந்தரம் விளையாடுவோம்னாலும் கோடை காலத்து விடுமுறைகளை சுவாரஸ்யமாக்கின விளையாட்டுக்கள் இவை. எல்லோரும் ஓடணும், ஒருத்தர் பிடிக்க ஓடி வரணும். யார் பிடிபடுறாங்களோ அவங்க அவுட் ஆகுறவங்க அடுத்த ஆட்டத்தில் மற்றவங்களை பிடிக்கணும். ஒளிஞ்சு பிடிச்சின்னு ஒரு விளையாட்டு, இது 12வது விளையாட்டு. அதே தான் இது, ஆனால் எல்லோரும் ஒளிஞ்சுக்கணும். இதுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருவர் கண் பொத்தி கொள்ள மற்றவர் ஒளிந்து கொள்ள அவர்களை தேடி பிடிக்கும் விளையாட்டு. சில சமயம் ஒருவர் அமர்ந்து தேடுபவரின் கண்ணை பொத்தி கொண்டு இந்த பாட்டை சொல்வார். தேடுபவர் சென்று ஒளிந்திருப்பவர்களை பிடித்து வர வேண்டும். இதுதான் அந்த ஃபேமஸ் பாட்டு. கண்ணாமூச்சி ரே ரே, காது அடப்பா ரே ரே, 2 முட்டை தின்னுட்டு, அதாவது 1 முட்டை கொண்டு வா அந்த மாதிரி, அல்லது 2 முட்டை அல்லது 3 முட்டை கொண்டு வான்னு அந்த மாதிரி. 13வது விளையாட்டு நொண்டி அடித்து பிடிச்சு. இதுவும் ஓடி பிடிச்சி தான், ஆனால் ஓடாமல் நொண்டி அடித்து ஓடுறவங்களை பிடிக்கணும். எங்கள் சொந்தக்கார பெண் ஒருத்தி நொண்டியிலேயே அசுரத்தனமாக கால் பாவி தவுவா பாருங்க. பிடிவற்றுவோம்னு டெரராக இருக்கும். 14 நொண்டி ஆட்டம். இதுக்கு ஒரு ஓட்டாஞ்சலி உபயோகிப்போம். அந்த கல்லை தூக்கி போட்டு நொண்டி அடிக்கணும். அப்போ அந்த கல்லை காலாலேயே சிரட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். கட்டத்தை விட்டு வெளியே போச்சோ அவுட்டு. 2 வரிசையாக 4 கட்டம் போட்டு கடைசி கட்டத்தில் வலது பக்கம் கடைசி, அதாவது 8வது ஒரு இன்ட்டு போட்டிருப்போம். 8வது கட்டத்தில் இன்ட்டு முதலில் ஒரு கட்டமாக நொண்டி அடிக்கணும். அந்த இன்ட்டு போட்ட கட்டத்தை மிதிக்காமல் தாண்டணும். அடுத்து 2 கட்டமாக நொண்டி அடிக்கணும். அப்புறம் 3 கட்டமாக, கடைசியாக இச்சா இனியா காயா பழமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கையை விரித்து நெத்தி மேலே ஒட்டாஞ்செலியை வச்சு 2 நெத்தி மேலே இப்படி வச்சிடணும். நெத்தியில் அந்த இடத்துல வச்சு 2 காலாலையும் தாண்டணும். 2 காலாலையும் இப்படி தவி போகணும். தப்பி தவறி கூட அந்த கட்டங்களை பிரிக்கிற கோட்டில் கால் பற்றக்கூடாது. நமக்கு கீழே மேலே பார்க்குறதால கீழே தெரியாது. அப்படிப்பட்ட அவுட்டு. அப்படி படாமல் நேராக போயிட்டு கண்ணை திறந்து அப்புறம் அங்கேருந்து நெத்தியிலேருந்து தூக்கி அந்த கல்லை அப்படி தூக்கி அடிக்கணும். அது சில்லை அது விழுந்த இடத்துல நொண்டி அடித்து இன்ட்டுவை தாண்டி வெளியே வந்து சக்ஸஸ்ன்னு கத்தலாம். 15 கல்லாமண்ணா. இது ஒரு ஸ்பெஷல் கேம். இதை காரைக்குள்ளே விளையாடுவோம். மற்ற ஊரில் தெரியல, ஆனால் காரைக்குள்ளே வளவும் கீழ்வாசலும் தான் இதுக்கான விளையாட்டு இடம். கீழ்வாசல் சிமெண்ட் போட்டிருந்தாலும் அது மண். அதுபோல் பட்டியக்கல் பதிச்ச வளவு பற்றி தான் கல். கல்லாமண்ணை விளையாடுறவங்க ஒரு குழு. பிடிக்கிற ஆள்கிட்ட கல்லாமண்ணான்னு கேட்பாங்க. கல்லுன்னா பத்தி மற்றும் பட்டியக்கல், மண்ணுன்னா கீழ்வாசல். இதில் பிடிக்கிறவங்க கல்லுன்னு சொல்லிட்டா ஓடுறவங்க கல்லுலையும் மண்ணிலையும் மாற்றி நிற்பாங்க. அப்போ பட்டியக்கல் அப்புறம் பத்தியில் நிற்கும்போது பிடிச்சிட்டா அவுட்டு. அதே போல் மண்ணுன்னு சொல்லிட்டா கீழ்வாசலில் நிற்கும்போது பிடிச்சிட்டா அவுட்டு. எல்லோரும் தாறுமாறாக எல்லா திசையிலையும் ஓடுவோம். ஒருவேளை கல்லிலும் மண்ணிலும் கால் வச்சு நிற்கும்போது பிடிச்சிட்டா அவுட்டு இல்லை. அது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். பொங்காட்டம் தான் இதெல்லாம் கொஞ்சம் சலுகையாகும். அதில் இப்படி ஒவ்வொரு வருஷமும் சம்மர் வெக்கேஷனில் எங்கள் ஆயா வீட்டை விளையாடி 2 இல்லை 4 இல்லை அந்த வீட்டையே 8 பண்ணியிருக்கோம். 2 பண்ணலை 4 பண்ணல 8 பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செய்திருக்கோம். அதெல்லாம் ஒரு அழகிய கனாக்காலம். நன்றி.